இன்றைக்கி எங்களுக்கு மத்தியான சாப்பாடு சுட்டு போல் நெய் ஊற்றி உப்பு போட்டு மல்லி இலை போடணும், நாட்டு வெங்காயம் போடணும், எல்லாம் போட்டு வதக்கிட்டு கேப்பை கிண்டி கருவாடு பொரிக்கணும். இதான் இன்றைக்கி எங்களுக்கு பால் சாப்பாடு. கருவாட்டுக்கு எண்ணெய் வச்சுட்டேன். கருவேப்பிலையா கருவேப்பிலை போட்டு எல்லாம் போட்டு இந்த கருவாடு சாந்தி மேடம் தான் பிச்சு தந்தேன். எனக்கு பிக்க ஓடாது. சின்ன கருவாடு அதையும் பொரித்து அதுக்கப்புறம் கேப்பை கிண்டி தயிர் ஊற்றி திங்க போகிறோம். நாட்டு வெங்காயம் இப்போ நல்ல நயம். அன்றைக்கு வெளியே போனேன், 100 ரூபாய்க்கு 1.5 கிலோ நாட்டு வெங்காயம். கிலோ 100 ரூபாயெல்லாம் இந்த இப்போ இறங்கிட்டு. கருவாட்டு பொரிச்சு தொட்டு திம்பமே. கழுவி திண்டுனா சும்மா திங்க இயலாத. இதுக்கு எண்ணெய் ஊற்றினேன், கருவாட்டுக்கு இதுக்கு நெய் ஊற்றினேன். மல்லி, கருவேப்பிலை, உப்பு, வெங்காயம் எல்லாம் போட்டுக்குது. இதை ஊற்றி தண்ணி ஊற்றி கொதிக்கணும். கொதித்த பிறகு கேப்பையை போட்டு கிண்டணும். அதுக்கெல்லாம் கருவாடு பொரியுது. இது கேப்பக்களியும் கருவாடு. இனி வெயில் காலம் வந்துட்டு டிஃப்ரென்ஸாக தான் திங்கணும். சோறுன்னு சொத்தவங்கிட்டு கிடக்கல கொமட்டு. அதனால் நான் கொஞ்சம் தேங்காய் பூவும் போட்டுக்கிறேன். இப்போ தான் பார்க்குறேன். கொஞ்சமாக தேங்காய் பூ. சாதா நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கும். வயிற்றுக்கு தனமாக உணவு வேணும், எப்படியும் கொண்டுக்கிற வேண்டியதான். கொதிச்சுட்டு கேப்பையை போடுறேன். ரெண்டு பேருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன வெங்காயம், உப்பு, மல்லி இலை, கருவேப்பிலை, தேங்காய் பூ, நெய் எல்லாம் போட்டு கிண்டி 2 பேருக்கு தாராளம். எங்களுக்கு கடைசியாக தயிர் ஊற்றணும். கருவாடு பொரிச்சிட்டேன். என்னமோ சின்ன கருவாடு, என்ன கருவாடுன்னு சொல்ல தெரியல எனக்கு. இது அன்றைக்கு உங்களுக்கு மத்தியான சாப்பாடு. அதுக்கு இப்படி தயிரை ஊற்றிடும். தயிர் ஊற்றி சாப்பிட்டா நல்லா வைக்கும். சும்மா சாப்பிட்டா நல்லா வைக்காது. சரி, பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப். அள்ளி வச்சு கருவாட்டை வச்சு திங்க வேண்டியதான். பொரிச்ச கருவாடு. அஸ்ஸலாமு அலைக்கும்.